திருவள்ளூரில் கொத்தடிமை தொழில்முறை ஒழிப்பு தின உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி மாவட்ட வருவாய் அலுவலர் தலைமையில் நடைபெற்றது. தமிழ்நாடு தொழிலாளர் நலத்துறை சார்பில் ஆண்டுதோறும் பிப்ரவரி 9ஆம் தேதி கொத்தடிமை ஒழிப்பு தினம் கடைபிடிக்கப்பட்டு வரும் நிலையில் திருவள்ளூர் மாவட்ட தொழிலாளர் நலத்துறை சார்பில் கொத்தடிமை தொழில்முறை ஒழிப்போம், தனிநபர் சுதந்திரத்தை காப்போம் என்ற தலைப்பில் திருவள்ளூர் மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜ்குமார் தலைமையில் உறுதியேற்பு நிகழ்வு நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற உறுதிமொழி ஏற்பு நிகழ்வில் அவசர நிலை தேவைக்காக முன்பணம் வாங்குதல், நீண்ட மணி நேரங்கள் வேலை செய்யுமாறு நிர்பந்தப்படுத்துதல், குறைந்தபட்சம் ஊதியத்திற்கும் குறைவாகவே வழங்குதல், உடல் சார்ந்த வன்முறைக்கு உட்படுத்துதல், உதவ யாரும் இல்லாத உணர்வு உள்ளிட்ட கொத்தடிமை தொழில் முறைகளை களைய வேண்டும் எனவும், இவ்வாறு கொத்தடிமை தொழில் முறையை ஊக்குவிக்கும் தொழிலதிபர்கள் மீது கொத்தடிமை தொழில்முறை சட்ட விதிமுறைப்படி நடவடிக்கை எடுப்போம் எனவும் உறுதிமொழி ஏற்பட்டது. இந்நிகழ்வில் அரசு அதிகாரிகள் மற்றும் IRCTS தொண்டு நிறுவன அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஒழிப்பு சட்டத்தை சீரிய முறையில் செயற்பட்டு வருகின்றார். அதாவது அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா அது மாநில வந்தது. அந்த லேபரால இந்த இடத்துக்கு சொந்தமாக வாங்கி போக முடியாது, பண்ண முடியாது. நீங்க எப்பவுமே யாராவது அட்வான்ஸ் வாங்கிட்டு அவங்க வேலைக்கு பணியமர்த்தினாங்க, கொடுத்து பணியமர்த்தினாங்கன்னா கண்டிப்பா கொத்தடிமையில் வராது. நம்மளுடைய மாவட்டத்தில் நிறைய அந்த சென்டென்ஸ் கூட இருக்கு. உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களில் 2 இடங்களில் நம்ம வீட்டு வீட்டு கலைகளும் அமைப்புலாம் நம்ம தனியாக பண்ணி நம்ம வீட்டில் வரவங்களுக்கு. ஸோ நம்மளுடைய மாவட்டம் முழுவதும் நம்மளுடைய மருத்துவர்களுடைய ஒத்துழைப்பின்படி நம்ம கொத்தடிமை தொழிலாளர்களே இல்லாத ஒரு மாவட்டமாக நம்ம முன்னெடுப்பதற்காக நம்ம அனைத்து துறையினுடைய அதிகாரிகள் குறிப்பாக நம்ம அதிகாரத்தை முன்னெடுக்கிறாங்க. வருவாய்த்துறை அதுக்கான முழு ஒத்துழைப்பை கொடுக்கணும். இந்த வாரம் முழுவதும் கூட நம்ம போட்டிருக்கோம்.